லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மா, தீச்சட்டி, ஆணி செருப்பு இதெல்லாம் நான் எப்படிமா பண்ணுவேன்? ஏய், நீ தானடி உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பண்ண. இதெல்லாம் செஞ்சு உங்க மருமகளாக ப்ரூவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்ட. அப்ப இருந்த சிச்சுவேஷன்ல ஏதோ வேகத்துல ஒத்துக்கிட்டேமா. ஆனா இதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியல. என்னால சூடா டீ காஃபி கூட குடிக்க முடியாது. சின்ன ஊசி குத்துனா கூட தாங்க மாட்டேன். நான் எப்படி இதெல்லாம்? சஞ்சய் என் கழுத்துல தாலி கட்டத்துக்கு இடையில இன்னும் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு எனக்கு தெரியல. இடையில அந்த வித்யா வேற, அவ ஒதுங்கி நின்னாலும் மத்தவங்க அவளை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்கம்மா. ஏதோ சாமி அவ கூட இருக்கிற மாதிரி பில்டப் பண்றாங்க. ஆண்டி இப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, அந்த குழப்பம் தீரணும்னா நீ இதை நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். இதுல தாண்டி உன் லைஃபே இருக்கு. ஒரு சுத்துனா கூட ஏதோ பரவாயில்லம்மா, அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். 3 சுத்து எப்படிமா? நீ இதை ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? சுடாத தீச்சட்டியும் கால்ல குத்தாத ஆணி செருப்பும் கொண்டு வர போறியா? ஓமா, நீ வேற. அதத்தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னம்மா சொல்ற? தீச்சட்டிக்கு அடியில பச்சை வாழை மட்டையை வச்சிருக்கேன். அதை தாண்டி உன் கைக்கு சூடு வரவே வராது. அப்ப அந்த ஆணி செருப்பு? முனம் அழுங்கி போன ஆணி செருப்பை ரெடி பண்ணிட்டேன். எவ்வளவு தூரம் போட்டு நடந்தாலும் உன் காலுக்கு எதுவும் ஆகாது. இதெல்லாம் எப்பமா பண்ண நீ? எனக்கு இந்த ஊருக்கு வந்த உடனே முதல்ல எனக்கு இதான வேலை. தேங்க்யூமா. ஓஹோ, பிளான் இப்படி போகுதா? நீ தான் ஜெயிக்க போற. கவலைப்படாம போய் குளிச்சிட்டு வா. போ. வித்யா, கட்டின பொண்டாட்டிக்கு ஆசையா பூ வாங்கி கொடுக்கணும்னா கூட அதையும் திருட்டுத்தனமா தான் பண்ண வேண்டியிருக்கு. இந்த கோவிலை விட்டு போகும்போதாவது என் நிலைமை மாறணும். இந்தா வச்சுக்கோ. ஓ, நானே வச்சு விடணுமா? சரி, திரும்ப. கடவுளே, யாரும் பாத்திரக்கூடாது. இப்பதான் அழகா இருக்க. ஏய், நான் உனக்காக ஆசையா பூ வாங்கி வச்சு விட்டுருக்கேன்ல, நீ சிரிக்கவே மாட்டேங்கிற, முகத்தை உம்முன்னு வச்சிருக்க. பிரீத்தி இந்த சடங்கை சரியா செஞ்சு முடிச்சிட்டானா சாமி அவளுக்கு சம்மதம் சொன்னதா அத்தை நினைச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அத்தை யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவதான் மருமகன்னு உறுதியா முடிவு பண்ணிருவாங்க. பண்ணட்டும். விளையாடாத சஞ்சய், நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இதுதான். இதுவும் நம்ம கையை விட்டு போயிருமோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ பிரீத்தி இதை ஈஸியா செஞ்சு முடிச்சிருவான்னு தான் தோணுது. என்ன சொல்ற?
ஆமா, இப்போ அவ கான்பிடென்ட் இல்லாம இந்த அளவுக்கு துணிவாளா? நிச்சயமா அவ செஞ்சு முடிச்சு சாமி கிட்ட பெர்மிஷன் வாங்கிடுவா. அப்புறம் அப்புறம் என்ன, அம்மா சொல்ற மாதிரி அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டு நாங்க 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத. அதை என்னால தாங்கிக்க முடியாது. கோபத்தை பாரு. ஏய், அவ யுஎஸ்ல வளர்ந்தவ, அவ இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? நீ பயப்படுறதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா சொல்லு? அவ ஏதாவது ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிருவா சஞ்சய். அதான் எனக்கு பயமா இருக்கு. அவ ஃப்ராடு தான் பண்ண போறா. அது என்னன்னு நானே கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? நான் சொன்னேன்ல, ம், இப்படி இருந்தா ஈஸியா ஜெயிச்சிருவாளே. மனுஷங்களை ஏமாத்தலாம், ஆனா சாமியை ஏமாத்த முடியுமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்கிட்ட அதை விட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. என்ன பிளான்? ஆ, அந்த பிளானை சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு. இந்த கோவிலை விட்டு போகும்போது பிரீத்தி எனக்கு கட்டி வைக்கிற முடிவுல இருந்து எங்க அம்மா முழுசா வெளியில வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு யாருமே போட்டியா வர மாட்டாங்க. நீதான் எங்க வீட்டு மருமக. பிரீத்தி, ஆண்டி. நல்லா வேண்டிக்கிட்டு சாமியை கும்பிடு. ம். பூசாரி ஐயா, அம்மா. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? பூசாரி, ம். நாங்களே எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். ஒரு நிமிஷம், அதை எடுங்க. பிரீத்தி, வா. பிரீத்தி, போட்டுக்க. ம். எப்படி இருக்கு பிரீத்தி? இது ஆணி செருப்பானே தெரியலமா, பூல கால் வச்ச மாதிரி இருக்கு, வலியே தெரியல. சரி சரி, அதுக்கு தான் ரெடி பண்ணேன். அதையும் வாங்கிக்க. ம். ஓ சரி, வாங்க. டீச்சட்டி ரெடி ஆயிடுச்சு. என்னாச்சுங்கய்யா? ம். ஒன்றும் இல்லைங்கய்யா. பிரீத்தி, ஆண்டி. நீ மனசுல நினைக்கிறது எந்த குறையும் இல்லாம நடக்கணும்னு சாமியை வேண்டி. சரிங்க ஆண்டி. பிரீத்தி, ஒன்னும் ஆகாது. எப்படி இருக்கு? தீச்சட்டி சுடவே இல்லம்மா. பாத்தியா வேதா? அவ முன்னாடி நிக்கிற நமக்கே அந்த தீயோட அனல் அடிக்குது. ஆனா அவளுக்கு
இந்த சூடே தெரியலன்னு சொல்றாளே. ஆணி மேல நிக்கிறதுக்கு பூ மேல நிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றா. குலதெய்வத்தோட அருள் இல்லாம அவளால இப்படி ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இதுலயே உன் தெய்வம் என்ன நினைக்குதுன்னு நீ புரிஞ்சுக்கலாமே வேதா. எப்படி இவளுக்கு கை சுடாம இருக்கு? குழப்பமா இருக்கு. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு தெரியும் சுந்தரி. ஏன் எண்ணம் தான் இந்த தெய்வத்தோட எண்ணமாவும் இருக்கும். அதனாலதான் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். பிரீத்தி, உனக்கு ஒன்னும் ஆகாது. கோயில 3 முறை சுத்தி வாமா. சரிங்க ஆண்டி. நில்லு. என்னாச்சுடா? ஏன் வேண்டுதல் செய்ய போறவள தடுக்கிற? இந்த ஆணி செருப்பும் தீச்சட்டியும் யார் ரெடி பண்ணது? என்னடா கேள்வி இது? இல்லம்மா, நான் கேக்குறதுல ஒரு காரணம் இருக்கு. சொல்லுங்க, இதை யார் ரெடி பண்ணா? அது அது வந்து ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. நான் தான் ஊர்க்காரங்க கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான் ஆண்டி. என்னடா சொல்ற? ஆமாமா, இந்த மாதிரி காரியம் பண்ணும்போது இதெல்லாம் வீட்ல இருந்து எடுத்துட்டு வரவே கூடாது. கோயில்ல எல்லாரும் முன்னாடியே ரெடி பண்ணி சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பூசாரி கையால வாங்கிட்டு செய்யணும். இவங்க இதுல எதையுமே ஃபாலோ பண்ணல. என்ன பூசாரி, தப்புதானே? ஆமாமா, நீங்களே முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் சொன்னா கேட்க மாட்டீங்கன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். என்ன சாமி நீங்க? உங்களுக்கு தானே இந்த வழக்கம் எல்லாம் தெரியும். நாங்க தப்பா செஞ்சிருந்தாலும் நீங்க சொல்லிருக்கலாமே. சரி, ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. இதனால தெய்வ குத்தம் எதுவும் ஆயிடாதுல்ல? வழக்கத்துக்கு மாறா நாம எது செஞ்சாலும் அது தெய்வ குத்தமா தான் ஆகும். இதுல என்ன சந்தேகம்? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லம்மா. பூசாரிட்ட சொன்னா அவரே வேற ஒண்ணு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாரு. ஐயா, நீங்க போய் அதை எடுத்துட்டு வாங்க. இருங்க, வேற புதுசா ஏன் ரெடி பண்ணணும்? இதே சாமி முன்னாடி வச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்கலாமே. இல்லம்மா, அப்படி எல்லாம் செய்ய முடியாது. ஐயா, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்கய்யா. பிரீத்தி, நீ அதை என்கிட்ட கொடு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்களே வாங்கிக்கிறோம். மா, இங்க வந்து அதை எடுத்துருங்க. பிரீத்தி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இப்ப கொண்டு வரப்போற தீச்சட்டியும் உனக்கு சுடாது. அந்த ஆணி செருப்பு இருக்குல்ல, அது உனக்கு குத்தவே குத்தாது. ஏன்னா உனக்கு தான் சாமி தோணை இருக்குல்ல. ஆமா. ஓஹோ, இதெல்லாம் டம்மியா? அதான் இவன் இப்படி பண்றானா? டேய், அப்பா, உன்னை என்னமோ நினைச்சிட்டேன்டா.
சூப்பர்ரா. கோயில்ல இருக்கிற நடைமுறையெல்லாம் இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க. அப்பா எங்க போனாலும் அங்க இருக்கிற நடைமுறையை தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லதானப்பா. சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு தீச்சட்டியை வாங்கிக்குமா. என்ன பிரீத்தி, அருள் வந்தா மாதிரி நல்லா துடிக்கிற. என்னம்மா ரொம்ப சுடுதா? சச்ச அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சூடே தெரியல. என்ன பெரியமா, அவளுக்கு சாமியே தோண இருக்கும்போது எப்படி சுடும்? எனக்கு பிரீத்தி மேல முழு நம்பிக்கை இருக்கு பெரியமா. அவ வேண்டுதல ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சிருவா. ஐயா, அந்த ஆணி செருப்பை எடுத்துட்டு வாங்க. பிரீத்தி, நிக்கிற மாதிரி இருக்கா பிரீத்தி? வலியே தெரியாதே. சாமியோட அருள் முழுசா இருக்கும்போது அவ ஆணி மேலேயே நின்னாலும் அவளுக்கு பூ மேல நிக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்ல பிரீத்தி? பாத்து பிரீத்தி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீ கோவிலை சுத்தி வந்துரு போ. பிரீத்தி, நல்லபடியா போயிட்டு வா. நீ நினைச்சதுதான் நடக்கும். பிரீத்தி, நீ இத செஞ்சு முடிக்கலனா அது நம்ம குடும்பத்துக்கு தீங்கா முடிஞ்சிடும். பிரீத்தி, கவனமா பண்ணிடு. என்ன ஆண்டி, ஆண்டி நீங்க எங்க போறீங்க? நானும் கூட போறேன். இல்ல ஆண்டி, யாரும் துணைக்கு போக கூடாது. பூச்செடி தூக்கிக்கிட்டு ஆணிச்சர் போட்டுருக்கும் போது தனியா தான் போகணும். அவளே போயிட்டு வந்துருவா. நீங்க அப்படியே ஓரமா நில்லுங்க. என்ன பூசாரி, நீங்க இதெல்லாம் சொல்லலையா? ஆமாமா, உதவிக்கு யாரும் போக கூடாது. வாங்க ஆண்டி. அவங்க தனியா தான் செஞ்சு முடிக்கணும்.